மகா சிவராத்திரி மகிமைகள். सहस्रादि संवत्सरा पूर्वम् नरज्ञान उद्धारणाय समर्पितम् आदियोगिराज्यम् सप्तर्षिभ्यो बोधितम् अतिश्रेष्ठम् इदम् विशालम् विज्ञानम् आदियोगिनम् प्रणमाम्यहम् आदियोगिनम् प्रणमाम्यहम् आदियोगिन् नमस्तुभ्यं प्रसीद योगी. மகா சிவராத்திரி என்ற வார்த்தையை சொல்லும் போதும் கேட்கும் போதும் ஆன்மீக பக்தர்களாகிய நாம் எல்லோரும் உடலிலும் உள்ளத்திலும் புனிதமாய் உணர்கிறோம். அப்போது தன்னையறியா ஆனந்தம் உள்ளுக்குள் வருகிறது. அந்த நாளில் விரதம், பூஜை, வழிபாடு, பிரார்த்தனை செய்வது என மனதை சிவபெருமானிடம் செலுத்துகிறோம். சிவன் கோயில்களில் அன்று 4 கால பூஜைகள் நடக்கின்றன. அதை காண பக்தர்கள் குவிகிறார்கள். தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்கள். திறக்கப்படாத கோயிலும் அன்றைய நாள் திறக்கப்படும். பூஜை நடைபெறாத கோயிலிலும் அன்று பூஜை நடத்தப்படும். கிராம கோயில்கள், குலதெய்வ கோயில்களில் மகா சிவராத்திரியை ஒட்டி பாரம்பரிய முறைப்படி களரி திருவிழா நடத்தப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அனைத்து கோயில்களிலும் இந்த நவீன விஞ்ஞான யுகத்திலும் கூட்டம் நிரம்பி வழிவது ஆன்மீகத்தின் எழுச்சியே என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கும் போது மகான் ஸ்ரீ ஆதிசங்கரர் அடையாளம் காட்டியதே நம் இந்து சமயம். இதில் தலையாயது சைவ சமயம். சிவ வழிபாட்டை மையப்படுத்தியது. இதன் தலைவன் சிவபெருமான். சிவன் யார், சிவம் எது என்று சிந்திக்கும் போது சிவன் ஆதியானவன், உலகத்தின் ஒப்பற்ற தலைவன், இயற்கையை உடலாக கொண்டவன், உலகம் தோன்றுவதற்கு முன்னும் இருந்தவன், இப்போதும் இருப்பவன், இனியும் இருக்கப் போகிறவன், ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியாக இருப்பவன், உலகில் உள்ள அனைத்து உயிர்களான புல், பூண்டு, உயிரினங்கள், மனிதர்கள், வானோர்கள் உட்பட ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல் என 5 புரிபவன், எல்லா உயிரிலும் இருப்பவன். அவன் இந்த உருவில்தான் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. வேண்டியவருக்கு வேண்டிய வடிவில் வருபவன், யாராலும் அறியப்படாதவன், எளிமையானவன், அன்பிற்கு அடிபணிபவன், ஆணவம், அகங்காரம், செருக்கு உள்ளவரை சீறி அழிப்பவன், எங்கும் வியாபித்திருப்பவன், அடியவரை காக்க எதையும் செய்யும் அருள் மிக்கவன், எல்லா உயிர்களையும் காப்பவன், எல்லாவற்றையும் அழிக்கும் அழித்தல் கடவுளும் அவனே என்றெல்லாம் காரைக்கால் அம்மையார் சிவனை பற்றி சொல்கிறார். அவன் அருவம், உருவம், அருவுருவமாகவும் இருக்கிறான். உலகம் இயங்கும் உரைமையே அவனது பேராற்றல். அதை உணர்வதே பகுத்தறிவு. அவனை வழிபடுவது நம் கடமை. அப்படி நாம் உணர்ந்து போற்றி ஒரு நாளாவது இரவு முழுவதும் வழிபாடு செய்ய வழிவகுப்பதே மகா சிவராத்திரி. நித்திய சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி என சிவராத்திரி வகைகள் உண்டு. இதில் மகா சிவராத்திரி மகிமை வாய்ந்தது. நம் ஆன்மீக வழிபாட்டில், பாரம்பரியத்தில் மகா சிவராத்திரி மிகுந்த முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறது. அது காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. மகா சிவராத்திரி பற்றி பல விஷயங்களை நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆன்மீக தேடலுடன் நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி பார்க்கும்போது பல அபூர்வமான விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். இப்போது மகா சிவராத்திரியின் பின்னணி என்ன, சிறப்பு என்ன, மகா சிவராத்திரி எப்படி வந்தது, யாரால் வந்தது, மகா சிவராத்திரியில் என்ன செய்ய வேண்டும், மகா சிவராத்திரி அன்று ஏன் கண் முழிக்க வேண்டும், இரவு முழுக்க கண் விழிக்க முடியாதவர்கள் என்ன செய்வது, மகா சிவராத்திரியில் தவிர்க்க கூடாதது எது என பல மகத்தான விஷயங்களை விவரமாக, விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். மகா சிவராத்திரி பற்றி புராணம் என்ன சொல்கிறது? முன்னொரு காலத்தில் உமாதேவியார் விளையாட்டாக சிவபெருமானுடைய கண்களை தன்னுடைய 2 கரங்களால் மூடிய பொழுது உலகமே இருளில் மூழ்கியது. அந்த இரவே சிவராத்திரி. அதனால் ஒளி வேண்டி தேவர்களும் தவித்தனர். உலக உயிர்களெல்லாம்
இருளில் அகப்பட்டன. இதனால் தன் தவறை உணர்ந்த உமையம்மை எல்லையில்லா கருணை கொண்டு இந்த உலகங்கள் இயங்கும் பொருட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை என சிவனை இடைவிடாது தியானம் செய்தாள். அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கியிருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்தருளினார். அப்படியாக சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை உமையவள் பார்வதி தேவி சுவாமியை மனதில் தியானித்து பூஜித்து போற்றிய காலமே மகா சிவராத்திரி. இந்த வழிபாட்டின் முடிவில் தேவிக்கு சிவபெருமானும் காட்சி தந்தார். அப்போது தேவி, ஐயனே, இந்த நாளில் தங்களை நினைத்து வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் முக்தியும் அளிக்க வேண்டும் என்று வரம் கேட்க சிவபெருமானும் அப்படியே அருள் புரிந்தார். அதுவே மகா சிவராத்திரி. மாதந்தோறும் சிவராத்திரி தினம் வந்தாலும் அம்பிகையால் வழிபடப்பட்ட மாசி மாத சிவராத்திரி நாள் மகா சிவராத்திரி ஆனது. அறிவியல் ரீதியாக பார்க்கையில் நிலவின் சுழற்சி கணக்கில் ஒவ்வொரு மாதத்தின் 14ஆம் நாள் அல்லது அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரி என்று முன்னோர்கள் வரையறுத்துள்ளார்கள். இப்படியாக ஒரு வருடத்தில் வரும் சிவராத்திரிகளில் மாசி மாதத்தில், அதாவது பிப்ரவரி மார்ச் மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்பர். இந்த இரவு ஆன்மீக சாத்தியங்கள் நிறைந்த இரவு. அன்றிரவு பூமியின் வடக்கு அரைக்கோளம் ஏற்கும் நிலை இயற்கையாகவே நம் உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்பச் செய்கிறது. அதாவது இந்த நாளில் ஒருவர் தன் ஆன்மீக சாத்தியத்தின் உச்சி நோக்கி செல்வதற்கு இயற்கை தானாகவே உந்துகிறது. இதை பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்து சமய கலாச்சாரத்தில் மகா சிவராத்திரியை இரவு முழுவதும் நீடிக்கும் விழாவாக உருவாக்கினார்கள். இயற்கையாக மேலெழும்பும் சக்தி தடையின்றி மேல்நோக்கி செல்வதற்கு உதவும் விதமாக அன்றிரவு முழுவதும் கண்விழிப்பது மட்டுமின்றி முதுகுத்தண்டை செங்குத்தான நிலையில் நேராக வைத்திருப்பது அவசியம் என்றும் ஆன்மீக பெரியோர்கள் வலியுறுத்தினார்கள். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது மகா சிவராத்திரி காலகட்டத்தில் சூரியன் கும்பராசியில் சஞ்சரிப்பார். கும்பம் என்றால் பூரணகுடம் என்று பொருள். பிரளய காலம் முடிந்த பின் கும்பகலசத்தில் இருந்துதான் அமிர்தம் வெளிப்பட்டது. இந்த உலகம் வெளிப்பட்டது. இந்த உலகம் சீராக இயங்க தொடங்கியது. பரிசுத்தமான கும்பத்தில் இறை சக்தியை ஆவாகனம் செய்யவும் முடியும். இத்தகு சிறப்புகளை கொண்ட கும்ப மாதமே மாசி மாதம். மாதங்களில் இது 11வது மாதம். ராசி வீடுகளில் 11வது வீடான கும்பத்தில் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் போது ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் ஆகியனவற்றை இறை வழிபாட்டின் மூலம் பெறலாம் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட மாசி மாதத்தில் சிவ வழிபாடு செய்வது மேலும் சிறப்புகளை அள்ளித்தரும். அதிலும் மகா சிவராத்திரி வழிபாடு வாழ்வில் உண்டாகும் தடைகளை நீக்கி சுபவாழ்வு அளிக்கும் என்கிறார்கள் ஜோதிடர்கள். யோக கலாச்சாரம் சிவனை ஆதி குருவாக, யோக விஞ்ஞானத்தை தோற்றுவித்த முழுமுதற் குருவாக வணங்குகிறது. பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் தியானத்தில் இருந்த சிவபெருமான் சிவன் ஒரு நாள் அசைவற்றவர் ஆனார் என்றும் அந்த நாள்தான் மகா சிவராத்திரி என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் ஞானிகள் சிவராத்திரியை சிவன் கைலாய மலையுடன் ஒன்றி கலந்த நாளாக பார்க்கின்றனர். ஆன்மீக பாதையில் உள்ளவர்கள் சிவராத்திரியை தியானம், ஜபத்திற்குரிய நாளாகவும் போற்றுகிறார்கள். குடும்ப வாழ்வில் உள்ளவர்களும் இந்த நாளை தெய்வீக நாளாக கொண்டாடுகிறார்கள். பொதுவாக வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது, 100 அஸ்வமேத யாகம் செய்வது, பலமுறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு மகா சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது என்பார்கள். அந்த அளவிற்கு மகா சிவராத்திரி விரதம் மகத்துவம் வாய்ந்தது. சிவராத்திரியில் கட்டாயம் விழித்திருக்க வேண்டிய நேரம் எது? மாசி மாதம் தேய்பிறையில் பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக வரும் நாளே மகா சிவராத்திரி. அந்த நாளின் காலையிலேயே விரதம் தொடங்கிவிடும். எனவே அன்று காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே எழுந்து நீராடி விரதத்தை தொடங்கலாம். விரதம் இல்லாதவர்களும் இந்த நாளின் காலையில் எழுந்திருப்பது அவசியம். அன்றைய பகல் பொழுதில் தூங்கக்கூடாது. சிவராத்திரியை 4 காலங்களாக வகுத்துள்ளார்கள். அதில் மாலை 6 மணிக்கு முதல் காலம் தொடங்கும். அதனால் முன்னதாகவே நீராடி சிவ வழிபாட்டிற்கு தயாராகி விட வேண்டும். அதன் பின் மறுநாள் காலை வரை விழித்திருப்பது அவசியம். விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக நேரத்தை பொழுதுபோக்காக கழிக்க கூடாது. மாறாக சிவநாம ஜபம் செய்து கொண்டும் சிவபுராணம் படித்துக் கொண்டும் ஆலயங்களில் நடைபெறும் ஆராதனைகளை தரிசனம் செய்தபடியும் விழித்திருக்க நேரம் பயனுள்ளது ஆகிவிடும். பலனும் கிடைக்கும். அலுவலக வேலை காரணமாக இரவு முழுவதும் விழித்திருக்க இயலாது என்பவர்கள்
இரவு 11:30 மணி முதல் 12:30 மணி வரையாவது கட்டாயம் விழித்திருக்க வேண்டும். இந்த நேரம் குறித்து ஞானிகள் பேசும்போது, ஓர் அணை உடைந்து அதிலிருந்து வெள்ளம் பெருக்கெடுத்தால் எவ்வளவு சக்தி வெளிப்படுமோ அதுபோன்று பிரபஞ்சத்தின் ஆற்றல் மையத்திலிருந்து சக்தி வெளிப்பட்டு இந்த பூமியில் பரவும் என்கிறார்கள். சொல்லப்போனால் அந்த சக்தியின் ஒரு கூறுதான் நம் உடலுக்குள்ளும் இருக்கிறது. அதனால்தான் சித்தர்கள் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்று வெளிப்படும் பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள் இருக்கும் சக்தியை தூண்டி அபரிமிதமாக அதை பெருக்கச் செய்யும் என்றும் சொல்கிறார்கள். சரி, இவ்வளவு பெரிய சக்தியை பெற்றுக்கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சிலர் கேட்கலாம். நாம் ஒவ்வொருவரும் இந்த மனித பிறப்பை எடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பிறப்பின் நோக்கமே அதை அறிந்து கொண்டு அதை நோக்கி நகர்வதுதான். அவ்வாறு நாம் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு சக்தி வேண்டும். அந்த சக்தியை உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பதற்கு பிரபஞ்சம் தயாராக இருக்கும் நேரமே மகா சிவராத்திரியின் நடுநிசி வேளை. எனவே குறைந்தபட்சம் நடுநிசி வேளையிலாவது விழித்திருந்து அமர்ந்த நிலையில் முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. மேலும் மகா சிவராத்திரி இரவில் கேளிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இதற்காக அருகிலிருக்கும் ஆலயங்களுக்கு சென்று அடியவர்களோடு கூடியிருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆலயத்தில் நடக்கும் வழிபாடுகளும் பாராயணங்களும் நமக்கு புத்துணர்ச்சியை அளிக்கவும் விழித்திருக்கவும் உதவும். இப்போது 4 கால பூஜை சிறப்புகளை பார்க்கலாம். முதல் காலம் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. மகா சிவராத்திரி முதற் காலத்தில் சிவபெருமானை ஸ்ரீ சோமாஸ்கந்தராக வழிபட வேண்டும். உமை மற்றும் கந்தனுடன் சிவன் அருள் பாலிக்கும் வடிவமே சோமாஸ்கந்தர். இல்லறமே நல்லறம் என்று ஈசன் விளக்கும் திருக்கோலம் இது. இந்த திருக்கோலத்தில் சிவனை தரிசனம் செய்தால் நம் வினைகள் அகலும், ஞானம் பெருகும். அதாவது சத்து என்றால் இறைவன், சித்து என்றால் இறைவி, ஆனந்தம் என்றால் முருகன் என சச்சிதானந்த திருக்கோலமாக திகழ்வது சோமாஸ்கந்தர் திருக்கோலம். இந்த திருக்கோலத்தில் இறைவனை தரிசனம் செய்தால் திருமண வரம் கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் நீங்கும், குழந்தைகளின் ஆரோக்கியமும் கல்வியும் மேம்படும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். 2ஆம் கால பூஜை இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை. மகா சிவராத்திரி 2ஆம் கால பூஜையில் நாம் ஈசனை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாக வழிபடுவது சிறந்தது. கல்வி, யோகக்கலை, இசை மற்றும் கலைகளை கற்பிக்கும் ஞானாசிரிய திருக்கோலமே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருவடிவம். இல்லறத்தில் இருந்து ஞானத்தை நோக்கி நகர வேண்டியதை உணர்த்தும் திருக்கோலம் இது. இவரே பிரபஞ்ச குரு. எனவே இவரை வழிபட்டால் மெய்ஞானம் சித்திக்கும், கல்வி கேள்விகளில் ஞானம் உண்டாகும். கலைகளில் ஈடுபாடு உடையவர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய காலம் இது. படிப்பில் இருந்த தடைகள் நீங்கி வல்லுநர்களாக திகழ வழிபட வேண்டிய மூர்த்தி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. ஞானம், சாமர்த்தியம், ஆற்றல், ஆளுமை, யோகம் மற்றும் வீரம் ஆகியவற்றையும் அவர் நமக்கு அருள்வார். 3ஆம் கால பூஜை நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. மகா சிவராத்திரி 3ஆம் காலத்தில் வழிபட வேண்டியவர் லிங்கோற்பவர். லிங்கம் என்றால் உருவம், உற்பவம் என்றால் வெளிப்படுதல் என்று பொருள். லிங்கோற்பவம் என்ற சொல்லுக்கு உருவமற்ற இறைவன் வடிவம் கொள்ளுதல் என்று பொருள். சிவ ஆலயங்களில் கருவறைக்கு பின் கோஷ்டங்களில் இந்த திருமேனியை தரிசிக்கலாம். லிங்க பானத்தின் நடுவில் சந்திரசேகரர் திருமேனி போல் அமைந்திருப்பதே லிங்கோத்பவராவார். பிரம்மனும் விஷ்ணுவும் அடிமுடி காண முடியாத புராணத்தை சித்தரிக்கும் இந்த திருக்கோலத்தை 3ஆம் கால பூஜையில் தரிசனம் செய்து வழிபடும் போது ஈசனே பிரபஞ்ச வடிவானவன் என்பது புரியும். சகலமும் அவனே என்று உணர்ந்து தரிசனம் செய்யும் போது மாயைகள் விலகும். ஈசன் அக்னி வடிவமாக இந்த காலத்தில் தோன்றி அருள்வதால் நம் பாவங்களை போக்குவார். முன்வினைகள் தீரும், பாவங்களும் வினைகளும் நீங்கிவிட்டால் இல்வாழ்வில் தொல்லைகள் தீரும். உயர்நிலை அடைய இருந்த தடைகள் தன்னால் விலகும். 4ஆம் கால பூஜை அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை. மகா சிவராத்திரி 4ஆம் காலத்தில் வழிபட வேண்டியவர் ரிஷபாரூட மூர்த்தி. சிவபெருமானின் திருக்கோலங்களுள் உன்னத வடிவாக திகழ்வது ரிஷபாரூட மூர்த்தி.
திருக்கோயில் திருவிழாக்களில் பெருமானின் ரிஷப வாகன காட்சியை காண அடியார்கள் காத்து நிற்பர். சிவபெருமான் தன் அடியார்களுக்கு ரிஷப வாகனராக திருக்கோலம் காட்டி ஆட்கொண்டு அருளியதை பெரிய புராணம் மூலம் அறிய முடியும். இந்த திருக்கோலத்தில் இறைவனை வழிபட்டால் இனி வாழ்வில் துன்பங்கள் இல்லை என்கிற நிலை உண்டாகும், சௌபாகியம் கிட்டும், பிறவியில்லா பெருவாழ்வும் வாய்க்கும் என்கின்றன ஞான நூல்கள். மேலும் அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கும் சென்று சிவபூஜையில் கலந்து கொள்ளலாம். கோயிலுக்கு சென்றால் மனதை அமைதிப்படுத்த வேண்டும், கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும், முறையாக வழிபாடு செய்ய வேண்டும், ஆலய தூய்மை காக்க வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். ஆலயத்தில் செல்போன் பேசிக்கொண்டே இருப்பது, கூச்சல் போடுவது, கேலி கிண்டல் செய்வது, சக பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு இடைஞ்சல் செய்வது கூடாது. போட்டோ செல்ஃபி எடுக்கிறோம் என்ற பெயரில் சமீப காலமாக ஆலயங்களில் பலரும் பக்தர்களுக்கு சிரமம் தருவதை காண முடிகிறது. அது நல்லதல்ல. ஆலயம் நம் கோயில், பூஜை நம் வழிபாடு என்பதை புரிந்து கொண்டு புனிதம் காக்க வேண்டும். எளிமையான பூஜையையும் ஆத்மார்த்தமான பக்தியுமே இறைவன் விரும்புவது. நாம் செய்யும் தொழில், கல்வி முதலியவற்றால் சிவபெருமானை துதிக்க இயலாது. ஆகவே சிவகிரவான சிவராத்திரி அன்று ஒரு நாள் முழுவதும் நம் வழிபாடு என்பதை சிவபெருமானை மனம், வாக்கு, உடலால் எளிமையான பூஜையை ஆத்மார்த்தமான பக்தியுமே மகா சிவராத்திரியில் நாம் செய்யும் தொழில், கல்வி முதலியவற்றால் விரதம் சிவபெருமானை நமது ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வளிக்கிறவான சிவராத்திரி அன்று ஒரு நாள் விரதம் இருப்பதால் உடல் சிவபெருமானை தீவினைகள் மனதிலிருக்கும் உரிமையுடன் வணங்க வேண்டும். கவலைகள் பனி மீது பட்ட பகலவன் போல் மறையும். சிவாய நம என்ற நம்பிக்கையோடு சிந்திப்போர்க்கு அபாயம் ஏதும் இல்லை. மனபயமும் யமபயமும் ஏற்படாது. மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் உணவை தவிர்க்க கூடாது. வயதானவர்கள், உடல்நலம் குறைவாக இருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானை நினைத்து வழிபடலாம். மனபயமும் யமபயமும் ஏற்படாது. மகேஸ்வரா, பசுபதி, நீலகண்டா, மகாதேவா, சிவசிவா என்று சிவபெருமானது நாமங்களை சொல்லியோ அல்லது ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியோ வில்வம் இலைகளை சுவாமி பாதத்தில் சமர்ப்பிக்கலாம். திருநீறு அணிவது மிகவும் அவசியம். ருத்ராட்ச மாலையும் அணிந்து கொள்ளலாம். சிவன் போற்றிகள், சிவன் பாடல்கள், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை சித்தர் பாடல், திருவாசகம், சிவபுராணம், தேவார பதிகங்களையும் தொடர்ந்து கேட்கலாம், பாடலாம். கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் பாடி வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. சிவ சிவ நம சிவாய, 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 சிவ சிவ நம சிவாய. ஆன்மீக அன்பர்களே, பிரபஞ்சம் மீண்டும் தோன்ற இறைவன் அருள் செய்த காலம் மகா சிவராத்திரி என்பதால் அது மிகுந்த சிறப்பினை உடையது. மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கின்றன ஞான நூல்கள். அதே போல சிவராத்திரி நாளில் இரவு விழித்திருந்து சிவ வழிபாடு செய்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் என்கிறார்கள் பெரியோர்கள். இல்லறத்திலிருந்து ஒரு ஆன்மா எப்படி படிப்படியாக உயர்ந்து சிவநிலை அடைய வேண்டும் என்பதை விளக்கும் அற்புத விளக்கமே மகா சிவராத்திரி வழிபாடு. இத்தகைய அற்புதமான வழிபாட்டை நாமும் நம் குடும்பத்தாருடனும் சுற்றத்தாருடனும் இவ்வருடமும் தவறாமல் செய்து ஈசனின் பரிபூரண அருளை பெறுவோம். ஓம் நம சிவாய. மகா சிவராத்திரி மகிமைகள்.